பாஜக தேர்தலில் எப்படி வெற்றி பெற்றது அப்படின்னு சொல்லிட்டு பல அதிர வைக்கும் ஆவணங்களை ராகுல் காந்தி வெளியிட்டிருக்காரு. இது நாடு முழுக்க மிகப்பெரிய பரபரப்பை உருவாக்கி இருக்கு. Election Commission, they are helping the BJP destroy the election system in India. எப்பவும் போல இவிஎம் மேனிபுலேஷன் அப்படிங்கிற பொத்தாம்பதுவான குற்றச்சாட்டா வைக்காம லட்சக்கணக்கான வாக்காளர் விவரங்களை ஒவ்வொன்னா உட்கார்ந்து மேனுவலா ஆய்வு பண்ணி தேர்தல் திருடப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டை ராகுல் காந்தி முன்வைத்திருக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய விவாதமா மாறி இருக்கு. திருவிழா முடிகிற வரைக்கும் சுத்தபத்தமா இருக்கணும்ல. அப்புறம் எதுக்கு இங்க வந்தீங்க? ஐயோ, வெளியில யாரோ கதவை பூட்டிட்டாங்க. இவ வேற எல்லாத்தையும் பூட்டி வச்சுக்கிட்டு இதுக்கெல்லாம் இப்ப தேர்தல் ஆணையம் என்ன பதில சொல்ல போகுது அப்படிங்கிற மிகப்பெரிய எதிர்பார்ப்பு உருவாகி இருக்கு. ராகுல் காந்தி வெளியிட்டிருக்கக்கூடிய ஆவணங்கள் என்ன சொல்லுது, ராகுல் காந்தி வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன, விரிவா பாப்போம். என்னடா சிரிக்கிற? பாயமுடா. பெரிய பல்லழக. என்னங்க பெரியவரை பிடிச்சிட்டீங்க? யாரு இவனா பெரியவன்? இவன் சில்ற பையங்க. டேய் தள்ளி உட்கார்றா. யாராவது மேல அதிகாரி ஊமத்துல எங்க கேட்டா ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. அந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெறும் 33,000 வாக்குகளுக்கும் குறைவான வித்தியாசத்துல தான் 25 தொகுதிகளை பாஜக வென்றிருக்கு. அட கன்றாவிய மோடி 3வது முறையா பிரதமரா உட்கார்றதுக்கு இந்த வெறும் 25 தொகுதிகளை அவர் திருட வேண்டி இருந்திருக்கிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டை ராகுல் காந்தி வச்சிருக்காரு. என்ன ஒரு குட் நியூஸ். என்னடா ஒரு நிமிஷம். என்னடா ஒண்ணும் சொல்லாம போத்துற? இது உங்களுடைய 100வது திருட்டு. அப்படியா? கவுண்டிங்ல கன்மா இருக்குங்க. அதுலயும் மகாராஷ்டிரா தேர்தலில் பார்த்தோம்னா கடந்த 5 வருடங்கள்ல எவ்வளவு வாக்காளர்கள் புதிதாக சேர்க்கப்பட்டாங்களோ அதை விட அதிகமான வாக்காளர்கள் பார்த்தோம்னா வெறும் 5 மாத காலத்துல சேர்க்கப்பட்டிருக்காங்க. அவனை போய் புடுற. அண்ணே, அது பைத்தியம்ண்ணே. பைத்தியத்தோட சேவை தான் நமக்கு தேவை. போய் புடி. அவன் கொக்கு பிடிப்பான், குருவி பிடிப்பான். நீங்க என்னடா பைத்தியத்தை போய் பிடிச்சு சொல்றீங்களே? இடைப்பட்ட இந்த மே மாசத்துக்கும் நவம்பர் மாசத்துக்கும் இடைப்பட்ட காலத்துல மட்டும் பார்த்தோம்னா கடந்த 5 வருடங்களா எவ்வளவு வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டாங்களோ அதை விட அதிகமான பல மடங்கு வாக்காளர்கள் இந்த 5 மாதங்கள்ல மட்டும் சேர்க்கப்பட்டிருக்காங்க. பிடிக்கிறாங்கடோ பைத்தியங்களை பிடிக்கிறாங்கடோ பைத்தியங்களை பிடிக்கிறாங்கடோ. வாக்காளர் பட்டியலை எங்களுக்கு டிஜிட்டல் முறையில மெஷின் ரீடபிள் ஃபார்மட்ல வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சிகள் கேட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம மாலை 5 மணிக்கு மேல அதிக அளவிலான ஓட்டர் சர்ஜ் அப்படிங்கிறது பெரிய அளவில் நடந்திருக்கு அப்படிங்கறதையும் சொல்லி இதுக்கெல்லாம் எங்களுக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ் தேவைப்படுது அப்படிங்கறதையும் கேட்டிருந்தாங்க. ஆனா இந்த இரண்டையுமே தர முடியாது அப்படின்னு தேர்தல் ஆணையம் மறுத்துருச்சு. சும்மா உனக்கு ஒண்ணும் புரியாது. புரியல தானே கேக்குறேன். குறிப்பா அந்த வாக்காளர் பட்டியலை பொறுத்த வரைக்கும் நாங்க மேனுவல் ஃபார்மட்ல தான் தர முடியும், மெஷின் ரீடபிள் ஃபார்மட்ல தர முடியாது அப்படின்னு சொல்லி மறுத்திருக்காங்க. என்னடா கேட்ட? ஏன் காது கேட்கலையா? இந்த பாரு, கஸ்டமர் கேட்கறத கொடுக்கலைனா உன்னை கன்சியூமர் கோர்ட்ல நிறுத்தி நாரடிச்சு போடுவேன். அதே மாதிரி சிசிடிவி ஃபுட்டேஜை பொறுத்த வரைக்கும் தேர்தல் ஆணையத்தினுடைய விதிமுறைகள்ல மாற்றங்களை கொண்டு வந்து புதுசா மாற்றங்களை கொண்டு வந்து 45 நாட்களுக்கு பிறகு சிசிடிவி ஃபுட்டேஜ் யாருக்கும் தரப்படாது அப்படிங்கிற மாற்றத்தை கொண்டு வந்து எதிர்க்கட்சிகளுக்கு தர முடியாதுன்னு மறுத்திருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் ராகுல் காந்தி முன்வைக்கிறார். சும்மா இதனால அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா கர்நாடகாவில் ஒரு ஆய்வை காங்கிரஸ் சார்பா மேற்கொண்டிருக்காங்க. கை வச்சிட்டீங்களா? உன்னை கொலை பண்ணாம விட மாட்டேன். நிறுத்துங்க. அவனை நிறுத்த சொல், நான் நிறுத்துகிறேன். ராமாதான்
ஏன் ஐயா விட்டு விட்டீர்கள்? நான் எங்கடா விட்டேன்? இனிமேல் தான் விட போறேன். 7 தொகுதிகளுடைய ஓட்டுகளை எடுத்து சேர்த்து பார்த்தோம்னா காங்கிரஸ் கட்சி வந்து பாஜகவை விட 82,000 ஓட்டு வந்து அதிகமா வாங்கியிருக்கு. ஆனா மகாதேவபுரா அப்படிங்கிற ஒரு சட்டமன்ற தொகுதியில மட்டும் பாஜக காங்கிரஸை விட 1,14,000 ஓட்டு அதிகமா வாங்கியிருக்காங்க. இதனால பார்த்தோம்னா அந்த தொகுதியில 32,000 ஓட்டு வித்தியாசத்துல பாஜக ஜெயிச்சிருக்கு. பி கேர்ஃபுல் மேன். அட நாதாரி பயல, கடைசியில கர்ச்சிப்படுத்து கழிய விட்டு போயிட்டானையா. ஜெய், அடுத்த வாட்டி வரையில வாடா நீ. லட்சக்கணக்கான ஆவணங்களை உட்காந்து ஒன்னு ஒன்னா பிரிச்சு பார்த்து கம்பேர் பண்ணி இந்த பிரஸ் மீட்டை வந்து ராகுல் காந்தி கொடுத்திருக்காரு. ஆனா இப்போ இந்த 3 பேர் தான் நம்ம டார்கெட். வேற ஏதாவது அவங்கள பத்தி டீடைல்ஸ் கிடைச்சதா? அந்த 3 பேரோட ஜாதகம் இந்த புக்ல இருக்கு, பாத்துங்க. அதுல அவர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மகாதேவபுரா சட்டமன்ற தொகுதியில மட்டும் பார்த்தோம்னா 1,250,000 வாக்குகள் திருடப்பட்டிருக்கிறது பாஜகவால். இவனுக்கு கூட எல்லாம் எப்படி பொழப்பு நடத்தி. சரி, என்ன இருந்தாலும் நம்ம தானே தலைவன், கிளம்புவோம். உடனே நிமித்திடுவார். டூப்ளிகேட் ஓட்ஸ் அப்படிங்கிறது மட்டும் பார்த்தோம்னா 11,965 ஓட்ஸ் இருந்திருக்கு. நாங்க உங்களுக்கு என்ன துரோகம் பண்ணோம்? என் வீட்டுக்குள்ள வந்து இன்னும் என்னென்ன குடும்படா பண்றதுக்கு இருந்தீங்க நீங்க? அதுக்கு மட்டும் இல்லாம ஃபேக் அண்ட் இன்வாலிட் அட்ரஸ் இந்த இதுல பார்த்தோம்னா 40,000 ஓட்டு இருந்திருக்கு. ஏண்டா சனியனே, இந்த கர்மத்தை ராத்திரி பூரா உட்கார்ந்து ஒட்டிக்கிட்டு இருந்தியாக்கா? ஆளும் முகரையும் பாரு, அரையும் குறையுமா அலையுது. இந்த வில்லேஜ் கிழவி என் காதல வீணா தூக்கி போட்டு போயிட்டாளடா. அதே காயப்பட்டத பாவடையில் நாடா உருவிட்டு போனது. இதாண்டாது. பல்க் ஓட்டர்ஸ் இன் சிங்கிள் அட்ரஸ், அதாவது ஒரே வீட்டுல நிறைய பேர் இருக்கிறது, பல்கா 50 பேர் 60 பேர்னு ஒரே வீட்டு அட்ரஸ்ல 50-60 பேர் பதிவு பண்ணப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரி பார்த்தோம்னா 10,452 ஓட்டு இருந்திருக்கு. நோ ப்ராப்ளம். அதே மாதிரி போட்டோஸ் இன்வாலிடா இருக்கக்கூடிய ஓட்டர்ஸ் 4,132 இருந்திருக்கு. புதிதாக வாக்காளரா இணையக்கூடிய ஃபார்ம் 6 அப்படிங்கிற அந்த நடைமுறை மூலமா பார்த்தோம்னா அதை மிஸ்யூஸ் பண்ணி 33,692 வாக்குகள் பதியப்பட்டிருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஜோடியா மிஸ் ஆறீங்களா நீங்க? இப்ப பாரு, ஒரே அடியில 2 பேர் அப்படியே சுக்கு சுக்கா நொறுங்க போறீங்க. அறிவு கேட்டவனே, அறிவு இருக்கா உனக்கு? மடப்பல, முட்டாப்பல, சோத்த திங்கிறியா? சோத்த விட்டு லத்திய திங்கிறியா? சோத்த தான் திங்கிறேன். ஏப்பா அடிக்கிற? அடிக்காம என்ன பண்றது? கொல்லத்தாயா? 60 வருஷமா உங்களால தமிழ்நாட்டுல ஆள முடியல. அதுக்கான வழியை பேசுங்க. காமராஜர் பேசுங்க. நீங்க வந்து எடப்பாடிக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் உங்க கன்சிடரேஷன் தேவை. நான் குமார் அவசரப்பட்டிய. கவலைப்படாதயா, அமைதி அமைதி. கரெக்டான நேரத்துக்கு கரெக்டா வந்து கலக்குன்னு கலக்குவோம்ல. இவர் சொன்னாரு எடப்பாடி வந்து அவரு அந்த அட்ரிபியூட் பண்ணலாம் அப்படின்னாரு. கம்பேரிட்டிவ்லி 17 to 18 8.59 டிட்டோரியேட்டிங்கா இருந்துச்சா இல்ல ஏறிக்கிட்டு போச்சா அப்படின்னா 18 to 19 7.1 இறங்குச்சு, 19 to 20 3.25 இறங்குச்சு. அதுக்கப்புறம் தான் கொரோனா 0.07 அதை விட்டுறலாம். அப்ப கம்பேரிட்டிவ்லி பார்க்கும்போது எடப்பாடியுடைய ஆட்சியில இறங்கி கொண்டு தான் இருந்துச்சு. இதான் சார் டேட்டா. பதில் சொல்லுங்க சார். இதுதான் நான் சொல்ல வந்தேன். பெரிய வீரதீர சூரர் மாதிரி ஒரு இடம் புந்துட்டு இருந்தாரு. பதில் சொல்லுங்க சார். சார் பதில் சொல்லுங்க சார். சார் டேட்டா சொல்லுங்க சார். நான் டேட்டா சொல்லிட்டேன். சார் டேட்டா சொல்லுங்க சார். சார் டேட்டா சொல்லுங்க சார். இப்படி தான் சார் நீங்க காட்டு கத்துறது எனக்கு கேட்க மாட்டீங்க. நான் பாயிண்ட பேசும்போது நீங்க காட்டு கத்துறது தான் இருந்தது. நீங்க கத்துறீங்க. அதனால கஷ்டமா உங்களால தமிழ்நாடு ஆள முடியல சார். அதுக்கு பதில் பாயிண்ட பேசுங்க சார். டேட்டா சொல்லுங்க. டேட்டா சொன்னா வெக்கமான சூடு சொல்றீங்க. டேட்டா சொல்லுங்க. வெக்கமான சூடு சொல்றீங்க. டேட்டா சொல்லுங்க. வெக்கமான நீங்க டேட்டா சொல்லுங்க சார். நீங்க சொல்லுங்க எடப்பாடி பேசுறாங்கற. நீங்க திமுக சொல்லுங்க. ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் சொல்லு. இங்க நடந்த சோதனைய தயவு செய்து நம்ம காலேஜ் பொண்ணுகிட்ட சொல்லிடாதீங்க சார். என் இமேஜ் ஸ்பாயில் ஆயிரும். ட்ரை பண்றேன். எனக்கு வேணும்டா. ஆர்எஸ்எஸ் அடிவருடி எடப்பாடி பழனிசாமி சொல்றது. ஆர்எஸ்எஸ் காரங்க கோவம் வருது. ஆர்எஸ்எஸ் அடிவருடி ஆர்எஸ்எஸ் கோவம் வருது. நான் டேட்டா சொல்றேன். பதில் சொல்ல மாட்டீங்க. பதில் சொல்லுங்க. ஆர்எஸ்எஸ் தான். ஆமா நீங்க நான் எதுவும் சொல்லல. பதில் சொல்ல முடியும். பதில் சொல்லுங்க. ஆர்எஸ்எஸ் தான். புரியாது. அப்ப யாருக்கும் புரியாது. என்ன திருப்பி ஆர்எஸ்எஸ் யாருக்கும் புரியாது. ஆர்எஸ்எஸ் தான். சரி
ஆரம்பத்திலே உனக்கு அறிவு இருந்திருக்கணும். இப்ப வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? சரி சரி வா 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 வா. என்ன கழுதையை கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறா? கூட்டத்துக்கு பணம் கொடுத்து ஆட்கள் அழைத்து வரப்படுவதை கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் பங்கேற்ற கூட்டத்துக்கு ஆள் சேர்க்க வித்தியாசமான வழியை கையாண்டுள்ளனர். உறுப்பினர் சேர்க்கைக்காக செங்கம் சென்ற தமிழிசை சவுந்தரராஜன் கொடியேற்றி வைத்துவிட்டு பேச ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஆனால் யாரும் இல்லாததால் கட்சி நிர்வாகிகள் அங்குள்ள அம்மன் கோயில் முன் உட்கார்ந்திருந்த பிச்சைக்காரர்களை அழைத்து வந்து உட்கார வைத்து விட்டனர். எதிரே உள்ளவர்களை பார்த்து அதிர்ச்சி அடைந்த தமிழிசை சில நிமிடங்கள் மட்டுமே பேசிவிட்டு புறப்பட்டு சென்று விட்டார். இவருதான் மானஸ்தன். வணக்கம். மானஸ்தனா? மூஞ்சி பார்த்தா அப்படி தெரியலையே. பேர் வைக்கும் போது குப்புறப்படுத்திருந்தாரு. வச்சதுக்கு அப்புறம் தான் மூஞ்சி பார்த்திருக்காங்க. சரி, இப்ப இவருக்கு என்ன? அந்த குடும்பத்திலே இவர் ஒருத்தர் தான் தப்பா பிறந்தார்.